அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பஹா. முதல் தடவையாக வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து இறங்குனதுக்கப்புறம் நீ ரிக்ஷா வச்சு தான்ப்பா வந்து கான்டென்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் இறங்கி செஞ்சுட்டேன். கைமாற்று 13 நட்சத்திரங்கள், 13 குழுக்கள், ஒரே பாடம். கைமாற்று, men versus life. இவர்களின் உடல் மற்றும் மன வலிமையை புரட்டி போடும் ஒரு ரியாலிட்டி ஷோ. வாழ்க்கையின் கடினத்தை உணர்ந்து கொள்ள துன்புற்றோரின் வாழ்க்கையை வாழ வருகிறார்கள். தாழ்மையை கற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறார்கள். பல கதைகள், ஆனால் மறக்க முடியாத ஒரு உண்மை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி. இது கைமாற்று. men versus life. செம்ம நர்வஸாக இருக்குது. இந்த ஷோவில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து இறங்கிட்டோம், வந்துட்டோம், பண்ணிடலாம். நான் பொய் சொல்லலை, இந்த இடத்த பார்க்குறதுக்கு இன்னமும் ஒரு மூவி செட்டில் வந்த மாதிரி இருக்குது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல தான் நான் ஒரு அண்ணனை வந்து மீட் பண்ண வேண்டியது. அவர் வேறு யாரும் இல்லை, இவர். ஸோ இவரை மீட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் ரொம்ப சத்தமாக இருக்குது, உங்களுக்கே கேட்குது. எங்கே போனாலும் ரொம்ப சத்தமாக இருக்குது, ரொம்ப கேயாட்டிக்காக இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு புது அனுபவம்ல. இவங்களாம் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம், பார்ப்போம் எங்கே பார்க்குறோன்னு. இவர் தான் அவர். எங்கள் தாத்தா வந்து ரிக்ஷா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஒரு மனுஷனா வேல்யூஸ், லைஃப், அது எல்லாமே பற்றி வந்து அவர் தான் ரொம்ப கற்றுக் கொடுத்துருந்தார். ஒரு வேளை அவர் தாத்தான்னு கூப்பிட்டுருந்தா நான் கண்ணு கலங்கியிருப்பேன்னு சொல்லி தான் அவர் வந்து அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது. நம்ம வேற எங்கேயாவது உட்காந்து பேசலாமா? பேசலாம், கண்டிப்பாக பேசலாம். சரி வாங்கண்ணே, நீங்கள் வந்து சொல்லுங்கள் எங்கே போகலான்னு. வாங்க 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 வாங்க. இந்த அண்ணாவை பார்க்கும்போது வாங்க வாங்க. அப்பா கூப்பிடல, இப்போ சொல்கிறேன். தாத்தா மாதிரி இருந்தார், ரஜினி மாதிரி இருந்தார். முக்கியமாக ரொம்ப மாசாக இருந்தார். வாழ்க்கையில் கவலையே இல்லாமலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் வயசுக்கு சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தார். இந்தாங்கண்ணா காஃபி சூடாக இருக்குது. சரிங்கண்ணே. சரிண்ணே, முக்கியமாக உங்கள் வாழ்க்கை கதையை என் கூட பகிர்ந்து கொள்வதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர், உங்கள் வயசு சொல்லுங்களேன். என் பேர் பெரியசாமி. வயசு 80. 78. 78. சரிண்ணே, இப்போ ரிக்ஷா ஓட்டுறது வந்து, அதாவது வாலிப வயசில் இருக்கும்போது உங்களுக்கு தெம்பு இருக்கும், உடம்பு. ஆமாம். இப்போ வந்து இப்போ இப்படிண்ணா இந்த கஷ்டத்துலையும் நீங்கள் வந்து கஷ்டத்தில் ஓட்டுறோம்னாங்க 10 சவாரி போதும், நம்ம 3 சவாரி 4 சவாரி போ, நம்ம சாப்பாடு செலவுக்கு பார்த்துக்கோ. சார், நான் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எத்தனை சவாரி அடிப்பீங்க? ஒரு நாளைக்கு கிடைக்கிற வரைக்கும் அடிப்போம். 20 வந்தாலும் அடிச்சிட வேண்டியதான், 15 வந்தாலும் அடிச்சிட வேண்டியதான், 5 சவாரி எடுத்து அதெல்லாம் விட்டுற வேண்டியதான். சார், உங்கள் ரிக்ஷா வந்து என்ன வெயிட்டில் இருக்கும்? வெயிட்டா 150 கிலோ வெயிட். 150 கிலோ வெயிட்டு. அதோட ஒரு சஃபாரி போகிறதுக்கு எல்லாரையும் தூக்கி போட்டு இப்படி போகிறதுக்கு அதே எத்தனை வெயிட்டில் இருக்கும்? அது ஒரு 60 கிலோ 70 கிலோ. நான் விட என்ன ஆச்சு, 4 பேர் 4 பேரோட சுற்றி 150 கிலோ. ஐயோ, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குமே. வெயிட்டாக தான் இருக்கும், மிரிச்சு தான் ஆகணும். போயிடுவீங்களா? அதை வந்து நீங்கள் வந்து 5-10 தடவை பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எங்கே இருக்காங்க? எங்கள் ஃபேமிலி தவறிட்டாங்க எல்லாருமா? ஃபேமிலி தவறிட்டு பையன் இருக்காப்புல. பையனா? சரி, பையன் உங்களை வந்து பார்ப்பாங்களா இல்லையா? பையன் பார்க்குறேன். பையன் ஹோட்டல் வச்சுருக்கான். ஹோட்டல் வச்சுருக்காரா? சரி, சூப்பர். சரி, அவர் வந்து உங்களுக்கு அதான்
பையன் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு வேலை செய்யுங்க? நம்ம தொழிலும் சொல்கிறோம்ல, நம்ம தொழிலை விட முடியாது. ஆரம்பித்த தொழில் பையன் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. பையன்கிட்ட போய் சாப்பிடக்கூடாது, நம்ம உழைச்சி சாப்பிடணும். தாத்தா கிட்ட பேசும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். முக்கியமாக வாழ்க்கையில் இது இருந்தால் தான் சந்தோஷமான ஒன்று. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இது நிறைய இருந்தால் சந்தோஷமே இருக்காது, அது அளவோடு இருந்தால் சந்தோஷமும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். அதுதான் நம்ம ஊரில் நம்மளுக்கு இல்லாதது. எத்தனை வருஷம் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க? இத்தனை வருஷம் தான் 60 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் செய்யணும்னு இருக்கீங்க. இன்னும் நம்ம இருக்கிறவே செய்ய வேண்டியதுதான். நம்ம மூச்சு போகிற அளவுக்கு காலம் வரையும் செய்ய வேண்டியதுதான். அதாவது ரிக்ஷா வந்து 60 வருஷமாக நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் விதத்தில் என்னன்னு சொல்கிறீங்க? நம்ம கஷ்டமான நேரத்தில் நம்ம கஷ்டத்தை பார்த்துக்க வேண்டியதான், வண்டியை ஓட வேண்டியதான். கஷ்டத்தை பார்த்தா நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடு வேணும்ல, அந்த கஷ்டம் பார்க்காத நம்ம வண்டி மிதிச்சா தான் சாப்பாடு. சரி, நான் அட்வைஸ்லாம் ரொம்ப சூப்பராக கொடுக்குறீங்க. அதாவது பொதுமக்களுக்கு நீங்கள் சூப்பராக கொடுக்குறீங்க. இப்போ எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. எனக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு அட்வைஸை கொடுப்பீங்க வாழ்க்கைக்கு? வாழ்க்கையை நம்ம திறமை வச்சு தான் நம்ம வாழ்க்கை பண்ணிக்கணும். நம்ம திறமை தான், உன் திறமை தான். 30 வயசுங்கிற உன் திறமை வச்சு நீ ஓட்டுக்க வேண்டியதான். என் திறமையை நான் ஓட்டிட்டேன், உன் திறமை நீ ஓட்டு. உங்கள் திறமையை நீங்கள் ஓட்டிட்டீங்க, என் திறமையை நீங்கள் ஓட்ட சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட்டு, உங்கள் வேலையை இன்றைக்கி நான் செய்கிறேன். என் திறமையில் நீங்கள் என்னென்ன சம்பாதிக்கிறீங்களோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கிறேன். சரிங்களா? சரி. இங்கே அத்தனை ரிக்ஷா இருக்குது, இந்த ரிக்ஷா எது உங்களோடனே எனக்கு தெரியல, என்கிட்ட காட்டுறீங்களா? காட்டுறேன். காட்டுறீங்களா? சரி வாங்கினேன், அப்படியே பேசிக்கிட்டே போகலாமா? ஜாலியாக வாங்கினேன். அப்படி இருந்தும் இந்த வயசுல வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அந்த வயசில் நான் சந்தோஷமாக இருப்பேனே கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு எனக்கு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. சரிங்கண்ணா, நீங்கள் சொன்னது இங்கே தான் நீங்கள் தங்குவீங்க, இங்கே தான் தூங்குவீங்க, இங்கே தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு சஃபாரி எவ்வளோ வரும்? ஒவ்வொரு சவாரி 100 இருக்குது, 50 இருக்குது, 150 இருக்குது, கணக்கு இல்லை. தொலைவு பொறுத்தாலும் காசு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது இங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட இடத்த பொறுத்து இருக்கு. இடத்துக்கு கரெக்டா? ஆமாம். சரி, நீங்கள் சொன்னீங்களே அதாவது தூங்குவீங்கன்னு, எப்படி நான் தூங்குவீங்க? இந்த வண்டியில் தான் தூங்கணும். அதான் எப்படி? அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்குவீங்களா? அப்படியே பழுப்பு போட்டு படுக்க வேண்டியதுதான். ஓ, அதாவது அப்படியே உட்காந்துக்கிட்டு காலை மேலே காலை போட்டுக்கிட்டு பத்துக்க வேண்டியதுதான். முடியுமாண்ணா? அப்படியே நவர முடியாமல அப்படியே பத்துக்க வேண்டியதுதான். அந்த ஒரு சஃபாரிலாம் முடிஞ்ச உடனே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அது அப்படி தூங்கிடுவீங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு வேளை மழை பெஞ்சிச்சுன்னா மூடி இருக்குன்னு சொன்னீங்களே? மூடிடுவேன். ஆனால் அப்பயும் மழை படுமே. மழை படாத அளவுக்கு கட்டிவிடுவேன். அதை எப்படி நான் கட்டுவீங்க? 4 பக்கம் சுற்றி கட்டிட்டு உள்ளே பத்துக்க வேண்டியதுதான். மழை ரொம்ப பலமாக இருந்ததுன்னா? பலமாக இருந்ததுன்னா ஒரு ரூம் பக்கம் ஒதுக்கிட்டு பத்துக்க வேண்டியதுதான். வண்டி ஓரம் கட்டி ஓரமாக பத்துக்க வேண்டியதுதான். ஒரு வேலையை நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக சவாரி பண்ணுறேன். சரிங்களா? சரி, நான் போய் ரெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கலாம். சரி, ஒரு வேலையாக சஃபாரியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த டிராஃபிக்கில் நான் எப்படி தாண்டி போகிறேன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து சஃபாரியை தேடுறதுக்கு பேசஞ்சர் தேடணும். தேடி பார்ப்போம். சஃபாரிண்ணா வரீங்களா? தேவையா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன். ஏதோ ட்ரை பண்ணுறோம், பேசுகிறோம், பார்ப்போம் யாராவது கிடைக்குதாங்களா இல்லையான்னு. சஃபாரி வரீங்களாண்ணே? இல்லையா? யூஸ்வலாக தாத்தா கிட்ட தான் சஃபாரி போவாங்க, ஆனால் இந்த தடவை என் கூட சஃபாரிக்கு வராங்க. சுலபமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணேன். சஃபாரி வரீங்களா? சஃபாரி யாரும் வரலம்மா. சஃபாரி வரீங்களாண்ணே? சஃபாரி வரீங்களா? 50 ரூபா இல்லையா? பேசஞ்சரே கிடைக்கலைங்க. ஹாய் பாஸ், சஃபாரி 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 வரீங்களா? வரீங்களா? 50 ரூபா 50 ரூபா வரீங்களா? கட்டுறீங்களா? சூப்பராக இருக்கே அண்ணே, இங்கே வாங்கண்ணே.
சஃபாரிக்கு நீங்களும் வரீங்களா? நீங்களும் வரீங்களா? 2 பேரும் வரீங்களா? அந்த நேரத்தில் 2 பேசஞ்சர் கிடைச்சாங்க ஒரே நேரத்தில். அதை எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியாமலே நானும் போயிட்டே இருந்தேன். 1க்கு 2 பேர், 2 லொகேஷனு. ஓகேண்ணே. இந்த சைக்கிள் பண்றதுக்கு நான் படுற பாடு இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. இதுல நான் யாரையும் இடிக்காமலும் பார்க்கணும், அவங்க என்னையும் இடிக்காமலும் பார்க்கணும். சத்தம் வேற பேன் அடிக்கிறாங்க, எனக்கு ஹார்னும் இல்லை. ஐயோ, இந்த டிராஃபிக்ல நான் எப்படி போறது? யாராவது நான் இடிச்சிட்டேனா எப்படி நான் இந்த டிராஃபிக்ல தாண்டி போறீங்க? டிராஃபிக் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். கேஆட்டிக்னா இருக்கும். ஆனால் இந்த தடவை நான் பார்த்த இந்த டிராஃபிக்கு ஐயோ, ஐ எம் நாட் ஜோக்கிங், இட்ஸ் ரியலி ஹெவி. ஒரு சைக்கிளை ஓட்டுறது எவ்வளோ சுலபம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ரிக்ஷா ஓட்டுறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதாவது ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பிரேக்னு இருக்குல்ல, அது இங்கே தான் இருக்கும். ஆனால் அது நடுவில் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்க. இதில் பிரேக்கே இல்லைங்க. பிரேக் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது என் காலை வச்சு தான் நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது நான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குமா, அவர் டெய்லி இதை 24 ஹவர்ஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் அட்ரினலின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கும்போது அந்த டயர்ட்னஸ்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் போக போக அதை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அதில் டயர்ட்னஸ் எவ்வளோ வலிக்குது. சீட் இருக்குல்ல, அது இப்படி இருக்காது, டில்ட்டாக இருக்கும். ஸ்லண்டாக இருக்கும்போது நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க, இடுப்பு ரொம்ப ரொம்ப வலிக்கும். 30 வயசு எனக்கே அப்படி இருக்குன்னா 80 வயசு என் தாத்தாக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த சந்தில் அந்த சந்திலையா வளையலாமா? அந்த நேரத்தில் நான் பிடிச்சேன், பிரேக்கை பிடிச்சி இழுத்தேன். ஆனால் அப்பயும் மனிதாகனு ஒன்று இருக்குல்ல, அந்த பையன் வந்து காலை வச்சு புட்டிச்சு எனக்காக ஸ்டாப் பண்ணவன். அந்த பையனை நான் மறக்கவே மாட்டேன். கஷ்டமாக இருக்க. ஐயோ, அது ரோட்டில் போகிறது இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. அண்ணே இருங்கண்ணே, நான் முதல்ல போயிடுறேன். ஓகே, ரைட்டா. நான் நன்றிண்ணா. வாழ்க்கையில் சென்னையில் முத தடவை நான் சம்பாதிச்சேன் 100 ரூபா. இதுதான். ஐயோ டயர்டாக இருக்கேன். எங்க அவங்க காணோம்? கைமாற்று. Men versus life. கைமாற்று. Men versus life. தாத்தாவுக்கு ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரிங்கண்ணா, இன்னைக்கு நீங்கள் தான் என் குரு, நான் தான் உங்கள் சிஷ்யன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்களை நான் ஒரு சவாரிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்கேன். போகலாமா? உட்காருங்க, வாங்க போகலாம். தாத்தா வந்து சவாரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட சொந்த தாத்தா பற்றி ஞாபகம் வந்துச்சு. அதாவது பேர் வந்து ஆர்ச்சர்ட் அலெக்சாண்டர் விக்டர். அவரும் வந்து ஒரு ரிக்ஷாக்காரர் தான். ஆரம்பத்தில் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் எப்போதும் என்கிட்ட சொல்லுவார், ஒரு நாள் உனக்கு ஒரு வாய்ப்பு கலந்துச்சுன்னா ஓட்டிப்பார், அப்போ தெரியும் நிம்மதின்னு என்ன, சந்தோஷம் என்ன. அவர் என்கிட்ட கஷ்டத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒன்று சொன்னார், நீ ஓட்டு பாரு, அப்போ தெரியும் நிம்மதி, சந்தோஷம், இதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து நான் தாத்தாவை கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் அவரோட ரிக்ஷாவிலேயே கூட்டிகிட்டு போய் சாப்பிட போகிறோம். சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். அவருக்கு அவரோட ஃபேவரட்டான சாப்பாடு, அதாவது பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க. இப்போ இட்ஸ் டைம் ஃபார் தி செகண்ட் சஃபாரி. இப்போ தான் முதல் சஃபாரியை முடித்தேன், இப்போ 2வது சஃபாரி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் மாதிரி 2வது கஸ்டமரும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இதை விட்டு இறங்கிறேன். சஃபாரி வரீங்களாண்ணா? சஃபாரி சஃபாரி வரீங்களாம்மா?
வா. காலையில் சூரியன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தான். ஆனால் போக போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. வரீங்களா? நான் வணக்கம்ண்ணா, சவாரி வரீங்களா? ஐயோ சூடாக இருக்க, தாகமாக இருக்க, தண்ணி வேற இல்லையே. நான் வரீங்களா சவாரி? பாய் வெயிட். சவாரி சவாரி வாங்க பாய், உட்காருங்க பாய். பாய் கேன் யூ ஷோ மீ த வே? ரெண்டாவது சவாரியில் வந்து ஒரு ஆன்கோயிங் டிராஃபிக்கில் நம்ம போய்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஐயோ எப்படா போக போகிறோன்னு எனக்கு தெரியாமல் போய்கிட்டு இருந்தேன். அதாவது கேஜிங்னா ரொம்ப முக்கியம். ஆனால் அப்படி இப்படின்னு நான் மேனேஜ் பண்ணேன், அது எப்படின்னு தெரியல. சவாரி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, பின்னாடியில உட்காந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் முன்னாடி இதை ஓட்டிக்கிட்டு வர்றது கஷ்டம் இருக்கு, அது உண்மையிலே ஒரு கஷ்டங்க. அதாவது இப்போ நான் வந்து 30 வயசு ஏதோ என்னால் முடியுது, ஆனால் அவங்களுக்கு என்ன வயசாகுது, அந்த வயசுலேயும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ இந்த டிராஃபிக்கில் தாண்டி வரணுமே, அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நாம் யாராவது இடிச்சிருவோமா இல்லைண்ணா அவங்க நம்மளே இடிச்சிருவாங்களா, இதுக்கு ஒரு கேரண்டியும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் சம்பாதிக்கணும்னு அது ஒரு ஒத்த காலில் நிற்கிறாரு. அவருக்காகவே நான் இது பண்ணுறேன், விட மாட்டேன். தேங்க்ஸ் பாய். அதாவது அவர் குடும்பத்தினருக்கு வந்து வேலை செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல. அவர் என்கிட்ட சொன்னது வந்து அவருக்கு ஒரு 5-6 சஃபாரி பண்ணால் அந்த நாளைக்கு அவரை சாப்பிட்றதுக்கு அவருக்கு அது போதும்னு சொன்னார். அந்த ஒரு சாப்பாடுக்காக இப்படி உழைச்சி அவர் கஷ்டப்பட்டு வராரு. நாம் சிங்கப்பூரில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? வேலைக்கு வேலை சாப்பாடு இல்லாட்டி அம்மா எதாச்சும் சமைச்சுதாங்க, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் இங்கே வாழ்க்கை வந்து வேறு மாதிரி இருக்கு. அது வந்து நான் வந்து ஒரு சந்தோஷத்தில் இதில் பார்க்குறேன்னா இல்லை ஒரு வருத்தத்தில் பார்க்குறேன்னான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது வந்து என்னோடய வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கைமாற்று men versus life. கைமாற்று men versus life. மொத்தம் 3 மணி நேரம் சவாரி பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 300 ரூபாய் சேர்த்துருக்கோம். சவாரி அடிக்கிறதுக்கு அது ஒரு ட்ரெஸ் கோட் வேணும். என்னைய பாருங்க, குரூவை பாருங்க, எங்களை பார்க்குறதுக்கு சென்னையில் இருக்கிற ஒருத்தர் மாதிரியே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது சவாரி வேணும்னு கேட்கும்போது கேமராவில் பார்க்கும்போது பயந்துட்டு ஓடுறாங்க. ஒன்று அப்படி இல்லை, நான் அவங்கள வச்சு ப்ராங்க் பண்ணுறேன்னு நினச்சிட்டு என்னை வச்சு காமெடி பண்ணுறியான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வேலைலாம் முடிஞ்சுது, மறுபடியும் தாத்தா போய் பார்க்க போனோம். வாங்க போகலாம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்ததில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அதாவது ரிக்ஷா ஓட்டி தான் சம்பாதிக்கணும்னு நீங்கள் காட்டியிருக்கீங்க, வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானதுன்னு. அதாவது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் வந்த ஊர்லேருந்து இல்லை நம்ம வாழ்கிற இந்த ஜென்ரேஷன், அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்கிறீங்க, இதெல்லாம் நாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்ன மாதிரி வயசுங்களுக்கு இருக்கிற பசங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது சொல்கிறது, அப்ரிஷியேட்டே பண்ணுறது இல்லை. அதாவது நம்ம எதை வந்து கடித்தாலும் அது வந்து ஒரு 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 பரிசாக பார்க்குறது இல்லை. ஐயோ இவ்வளோதானா அப்படி தான் பார்க்குறோம். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னா, அதாவது வாழ்க்கைனா என்ன, இப்படி தான் சம்பாரித்து இருக்கணும்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கார், அவர் வந்து ஹோட்டல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அப்படி இருந்தோம் நீங்கள் வந்து இப்படி வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும்னு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போதுனா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த மாதிரி கற்றுக் கொடுத்ததுக்கு. வாழ்க்கைனா என்ன, கஷ்டமான வாழ்க்கைனா என்ன, அதை கடந்து எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது கூட சுலபமாக சந்தோஷத்தோடு நிம்மதியோடு இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்கா? ஏதாவது இல்லை வாழ்க்கையை பற்றி ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்கா? நீ நல்லா இருக்கணும். கடலில் வேலை செஞ்சவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது நீங்கள் வந்து பணத்தை வந்து தொலைச்சிட்டிங்கன்னு. அது எப்படி நான் தொலைச்சிங்க? வண்டிக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு வண்டி வாங்கலான்னு வச்சுருந்தேன். $581. வண்டி தூங்கிட்டு இருக்கும்போது வண்டி தூக்கிட்டு உடச்சிட்டு வண்டியை போட்டு போயிட்டாங்க. வண்டியை பூட்டால் உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது பூட்டை உடச்சிட்டு உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பூட்டை உடச்சிக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பி. அந்த பணம் தொலைச்சிங்களே, அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அதை வச்சு ஒரு வண்டியை வாங்கலான்னு பார்த்தேன். அது தாத்தாவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வருஷ கணக்கில் எடுத்துச்சு.
இதை நான் ஏன் கேட்குறேன்னா, பிகாஸ் எனக்கு தெரியும், அதாவது அந்த பணத்தை வச்சு நீங்கள் நிறைய வச்சு பண்ணியிருக்கலாம். உங்களை நான் முதல்ல இருந்து அண்ணான்னு தான் கூப்பிட்டுருந்தேன். இல்லை ஏன்னா எனக்கு வந்து எனக்கும் உங்கள் வயசில் வந்து ஒரு தாத்தா இருந்தார். உங்களை நான் தாத்தான்னு சொல்லியிருந்தா என் கண்ணில் கலங்கியிருப்பேன். ஏன்னா அவரும் வந்து ரிக்ஷா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ உங்களை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அதனால தான் இந்த கதையை கேட்கும்போது எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, இது வந்து எங்கள் சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்கணுன்னு இருக்கோம். இதாங்கண்ணா, இது உங்களுக்கு. சரிங்களாண்ணா? இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் நீங்கள் சவாரி பண்ணாமலே நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் பேர பிள்ளையோட பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஒன்று வந்து சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து எப்படி தான் பெரட்டி போட்டு அடித்தாலும், அதாவது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், துன்பங்கள் இருக்க தான் செய்யும், இன்பம் தொல்லை எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அப்படி இருந்தோம் நம்ம எப்படி கடந்து வர போகிறோம், அதை கடந்து வரும்போது நம்ம சந்தோஷத்தை எப்படி நோக்கி போக போகிறோம். அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஐயோ இப்படிலாம் சம்பாதிக்கணும், அம்மா கொடுக்கணுமே, மனைவி கொடுக்கணுமே, பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமே இருப்போம். பட் அப்படி இருக்கும்போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நிம்மதி, குடும்பம். இது எல்லாமே வாழ்க்கையே இல்லைங்க. நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? குடும்பத்துக்கு தானே, நம்மளுக்கு தானே, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. அதை சேர்த்து வச்சு என்னது, கடைசியாக இருந்தாலும் 6 அடி பூமிக்கு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி சம்பாரிச்சு குடும்பத்தோட நல்லபடியாக சந்தோஷமா இருக்க கற்றுக்கு. வேலை செய்கிறீங்க, ஆமாம் சரிதான், ஆனால் அதுக்குன்னு சந்தோஷத்தை மறந்துடுறதுங்க, உங்கள் குடும்பத்தை மறந்துடுறதுங்க. டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ். கைமாற்று. Men versus life.